ராமநாதன், ராமநாதன், ராமநாதன். மிஸ்டர் ராமநாதன், இந்த நாகப்பனை தெரியுமா? தெரியும். எங்க எஸ்டேட் தொழிலாளி. ஜனவரி மாதம் 1 தேதி சாயந்தரம் 6 மணிக்கு நீங்க எஸ்டேட்ல தானே இருந்தீங்க? ஆமா. அதே நேரத்துல இந்த நாகப்பன் சிவங்கிற தொழிலாளியை கொலை செய்ததா சொல்றாங்க. அதை நீங்க கண்ணால பாத்தீங்களா? பதில் சொல்லுங்க மிஸ்டர் ராமநாதன். மிஸ்டர் ராமநாதன், நாகப்பன் கொலை செய்ததை நீங்க கண்ணால பாத்தீங்களா? பார்த்தேன். எஸ்டேட் மேனேஜர் ராமநாதனின் சாட்சியத்தால் இந்த நாகப்பன் சிவம் என்ற சக தொழிலாளியை கொலை செய்தான் என்பது உறுதியாகிவிட்டது. எனவே குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன். ராமநாதா, என்ன காட்சி கொடுத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை அழிப்பேன், உன் குடும்பத்தை சீரழிப்பேன். பழிக்கு பழி, பழிக்கு பழி. சேகர், என்னமோடா இன்னைக்கு என்னமோ எனக்கு எல்லாம் பயமா இருக்கு. மாமு சாக்லேட் தானே? இந்த எங்க ஆனந்த்? ஆனந்த், இந்த உனக்கு சாக்லேட். வந்துட்டீங்களா? நாகப்பனுக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்களா? என்னாச்சு? எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. தூக்கு தண்டனைன்னு சொன்ன உடனேயே மங்களம் அவன் என்ன பார்த்து கத்துன நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம யாருக்கும் பயப்பட வேண்டாம், மனசாட்சிக்குத்தான் பயப்படணும். அதுக்கு விரோதம் இல்லாம நீங்க சத்தியத்தை தான் சொல்லியிருக்கீங்க. நீங்க ஏன் வீணா கவலைப்படுறீங்க? எனக்காக இல்ல மங்களம், இதோ பாரு, ஒரே மாதிரி அழகான உருவத்தோடு இரட்டப்பிறவிகளை புத்திர செல்வங்களா ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்காரு. நான் அவங்க எதிர்காலத்தை நினைச்சு தான் கவலைப்படுறேன். ஆண்டவன் நம்ம குழந்தைகளுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். என்னங்க விடிஞ்சு போச்சு, எழுந்துருங்க. ஆமா, என்ன காட்சி கொடுத்த உன் புருஷனை பழி வாங்குறதுக்காக ஜெயில இருந்து தப்பிச்சுட்டு வந்திருக்கேன். எங்க அவன்? ராமநாதன் எங்க? வேண்டாம், அவரை ஒண்ணு செஞ்சிடாது. முடியாது. இந்த கத்தி அவன் உயிரை குடிக்க போகுது. உன் மாங்கல்யத்தை அறுக்க போகுது. உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுங்க, அவரை ஒண்ணு செஞ்சிடாது. அவரை விட்டு என்ன விழுந்த முடியாது. அவன் அறியணும், இந்த குடும்பம் நாட்டமாகணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும், ஜெயிக்கணும். எங்க ராமநாதா, ராமநாதா, எங்க ஒளிஞ்சிருக்க? உன்னை நான் விட மாட்டேன். எங்க இருந்தா உன்னை நான் பழி வாங்கிய தீர்வேன். ராமநாதா, உன்னை கும்பிடு, அவரை ஒண்ணு செஞ்சிடாது. ராமநாதா, மரியாதையா வெளியே வா. ராமநாதா, என்கிட்ட இருந்து நீ தப்ப முடியாது. வா வெளியே. வேண்டாம், வர வேண்டாம், வராதீங்க. ராமநாதா, கடைசியா சொல்றேன், நீ வெளியே வரலன்னா உன் குழந்தைகளை. ஐயோ வேண்டாம், கொல்லாத. மங்களம், சேகர், ஆனந்த், அம்மா அழாதம்மா. அப்பாவை கொண்டாந்த குடும்பம் என்னைக்காவது கண்டுபிடிச்சு அப்பா துடிச்ச மாதிரி அவனை துடிக்க வச்சு கொல்லல. என் பேர் சேகர் இல்ல, நான் உன் மகனும் இல்ல. சேகர், இப்ப நம்ம எங்கம்மா போறோம்? இந்த ஊர்ல நமக்கு என்னப்பா வேலை? என்னங்க, என்னை மன்னிச்சிடுங்க.
நீங்க போன இடத்துக்கே நானும் வந்திருப்பேன். ஆனா இந்த குழந்தை செல்வங்களை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. அவங்க எதிர்காலத்துக்காக இந்த இரண்டு உலகத்துல ஒளியை தேடி பயணம் தொடங்க. செத்த போடாதே, திருடங்க துரத்திட்டு வராங்க. வா வா வா. ஐயா ஐயா, போன ஸ்டேஷன்ல என் இன்னொரு பையன் வண்டியை விட்டு கீழே இறங்கிட்டான். என்னானான்னு தெரியலீங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, நான் அந்த ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி உங்க பையனை பத்தி விசாரிக்கிறேன். சரிங்க. அம்மா 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 சேகரன் எங்கம்மா? ஆனந்த் சரி.
ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். என்ன ரெக்கார்ட் ஆபீஸ் திருடலாம்? இதோ வந்துட்டோம். சபாஷ் பாபு, இந்த பெரிய ரகசியத்தை தான் எதிர்பார்த்தேன். ஆமா, ஏதோ ஆபத்துல சிக்கிட்டியாமே,
ஐ டோன்ட் கேர். பாபு, நீ உயிரை மதிக்காதவன், அதே சமயத்துல உயிரையும் இழக்காதவன். அதனால்தான் ஆபத்தான பொறுப்புகள் எல்லாம் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம எனக்காக உழைக்கிறேன். கேள் பாபு, உனக்கு என்ன வேணும்? பாஸ், பணத்து மேல எனக்கு மோகம் வந்தா நம்ம உறவு இப்படித்தான். பாஸ், நான் நன்றி உள்ளவன். என்ன வளர்த்தது நீங்க, சோல் போட்டது நீங்க. நீங்க இதை சொன்னாலும் சரி, எப்பவும் சரி. தேங்க்ஸ் பாபு. நீ இப்ப கொண்டு வந்திருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? நாளைக்கு ராத்திரி 9 மணிக்கு புறப்படுற ரயில்ல 50 லட்சம் ரூபாயோட ஒரு கஜானா பெட்டி போகுது. அந்த ரயில் கவிழணும், அந்த பணம் நமக்கு வரணும். அதை நீதான் செய்யணும். ஓகே பாஸ்? ஏ ராமநாதா, உண்மையை சொல்லி என்ன தூக்கு மேடைக்கு அனுப்பின சத்தியசீலா, நீ பெற்ற பிள்ளைய நான் எப்படி வளர்த்திருக்கிறேன் பாத்தியா? பாபு, 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 நீங்க வெற்றியோட திரும்பி வருவீங்க. எந்த ஆபத்தும் உங்களை அசைக்க முடியாதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். இனிமே இந்த மாதிரி ஆபத்தான வேலைக்கெல்லாம் நீங்க போகவே கூடாது. பாபு, 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 சில நேரத்தில் கட்டி அணைக்கிறீங்க, கண்ணத்தை புண்ணாக்குறீங்க, பல நேரத்துல கெட்டி வதைக்கிறீங்க. நீங்க ஒரு அதிசய பிறவி பாபு. பாபு, இந்த ஹோட்டல் ஸ்வர்க்கத்துல நான் ஏன் நடனக்காரியா இருக்கேன்னு தெரியுமா? என் ஸ்வர்க்கமே இங்கதான் இருக்கு. உன் விழியும் என் வாழும் சந்தித்தால் சந்தித்தால் உன் விழியும் என் வாழும் சந்தித்தால் உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தால் உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தால் உன் விழியும் என் வாழும் சந்தித்தால் கொடியும் கனியும் இதழும் அதுவும் எதுவும் எனதாக அழகு சிலையின் உரிமை தலைவன் நானே என்றாக கொடியும் கனியும் இதழும் அதுவும் எதுவும் எனதாக அழகு சிலையின் உரிமை தலைவன் நானே என்றாக உன் விழியும் என் வாழும் சந்தித்தான். உன் விழிகள் உன் கத்தியிலும் கூர்மை, உன் இதழ்கள் உன்னை மயக்கும் மதுக்கிண்ணம், உன் கன்னம் உன் முகம் பார்க்கும் கண்ணாடி, உன் இதயம் உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை. கத்திமுனை காயம் செய்யும் கண் பட்டால் மாயம் செய்யும், கத்திமுனை காயம் செய்யும் கண் பட்டால் மாயம் செய்யும், சித்தத்தில் தித்திக்கும் முத்தங்கள் எத்தனையோ தொட்டுச் சொல்லும் கன்னிப் பெண்ணை விட்டுச் சொல்லும் எண்ணம் என்ன, தொட்டுச் சொல்லும் கன்னிப் பெண்ணை விட்டுச் சொல்லும் எண்ணம் என்ன, என் வாழும் உன் தோளும் சந்தித்தால் சந்தித்தால் உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தால் இளமை பொங்கும் உடலும் மனமும் என்றும் எனதாக உரிமை தேடும் தலைவன் எந்தன் அடிமை என்றாக என் வாழும் உன் தோளும் சந்தித்தால். சின்ன உடல் நீரில் ஆடும் ஜில் என்ற காற்றில் வாடும், சின்ன உடல் நீரில் ஆடும் ஜில் என்ற காற்றில் வாடும் பொன்வண்ண பெண்
மேனி தண்ணீரில் தள்ளாடுமா தன்னை கொஞ்சம் தழுவிக்கொள்ள என்னை கெஞ்சும் பார்வை என்ன உன் விழியும் என் விழியும் சந்தித்தான் முத்துமொழி பேசும் கிள்ளை முத்தமழை சிந்தும் முல்லை முத்துமொழி பேசும் கிள்ளை முத்தமழை சிந்தும் முல்லை கன்னத்தின் கிண்ணத்தில் என்னென்ன வண்ணங்களோ இதயம் முழுதும் கவிதை எழுது இரவும் பகலும் பாடி பழகு உன் விழியும் என் விழியும் சந்தித்தான் அதை சொல்லும் மனம் துள்ளும் இன்பத்தான் உன் விழியும் என் விழியும் சந்தித்தான் கார் சேஃப்குள்ள போயிட்டது இல்ல வெரி குட் பாஸ் எஸ் ஹலோ கிளாட் டு மீட் யூ ப்ளீஸ் வாட் கேன் ஐ டு ஃபார் யூ நீங்க தானே இந்த ஹோட்டல் முதலாளி? எஸ் மிஸ்டர் பூபதி. ஐ see. நான் துரத்திட்டு வந்த ஒரு திருடன் இந்த ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சதா தெரிஞ்சது. அவன் போன காரைய காணல. சந்தேகத்துக்கிடமான யாராவது இங்க இருக்காங்களா? மன்னிக்கணும் சார், இது பெரிய மனுஷங்களுக்காக பெரிய மனுஷங்களால நடத்தப்படுற பெரிய ஹோட்டல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ரூம்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பாருங்களேன். பீட்டர். நோ மிஸ்டர் பூபதி, நான் உங்களை நம்புறேன். வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். நான் வரேன். Sorry. Beautiful. பாபு, எந்த வேஷமும் உங்களுக்கு பொருத்தமா இருக்கு. அதனால்தான் போலீஸால எனக்கு கண்டுபிடிக்க முடியல. பாபு, தினம் ராத்திரில இப்படி என்ன தனியா விட்டுட்டு போறீங்களே, ஒரு நாளாவது என் ஆட்டத்தை பார்த்து ரசிக்க கூடாதான்னு. பாபு, லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட் சொல்லுங்க. டோன்ட் மூவ். பாபு, மணி 8 போகுது. ஆஷா பக்கத்துல இருந்தா உனக்கு நேரம் போகிறதே தெரியறது இல்ல. நம்ம ரயில் கொள்ள திட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டாம். கமா குயிக் குயிக். எஸ் பாஸ். oh. போலீஸ் ஸ்டேஷன் என்ன? ரயில் கவுந்து போச்சா? ரயில் கவுந்து போச்சா? வாட்? ரயிலை கவுத்து கஜானாவை கொள்ளையடிச்சிட்டாங்களா? I'll take immediate action.
இருந்து சேஸ் பண்ணுங்க. ஓவர். என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா, ஆஹ ரசிகன், ஆஹ ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன். நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன். ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம், வாழ்வை சோலையாக்கலாம், இந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள, இந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள, அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம், இசையிலே மிதக்கலாம், எதையுமே மறக்கலாம், என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா, ஆஹ ரசிகன், ஆஹ ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். ஒரு சிலையை கண்டேனே, அது சிரிக்க கண்டேனே, இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே. ஒரு சிலையை கண்டேனே, அது சிரிக்க கண்டேனே, இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே. வானிலே ஒரு நிலா, நேரிலே இரு நிலா, காதல் அமுதை பொழியலாம். ஆஹ ரசிகன், ஆஹ ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். Good evening, ladies and gentlemen. இதுவரையில் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற இசை பேரரசு ஒப்பற்ற ஒரே கலைஞர் நமது ஆனந்த் ஆடிப்பாடி நம்மை மகிழ வைத்தார். அடுத்தபடியாக ஏன் கோச் அதுக்காக இல்ல, நீங்க டான்சர், ஆடுறது உங்க தொழில். ஆனா என்னையே அத்தனை பேருக்கு மத்தியில் ஆட வச்சீங்க.
மயில் சும்மா இருந்து அழகலமா, மேகத்தை பார்த்ததும் அப்படி தோகையை விரிச்சு ஆடணும். நான் மேகம், நீ மயில். மேகத்துக்கு உன் மேல மோகம். யாதவன் நீதானா டான்சர்? எத்தனை நாளா இங்க வந்து தங்கி இருக்கோம். ராவ் பகதூர் சிங்காரம், மெட்ராஸ்ல பெரிய பேங்கர், பொருளாதார நிபுணர், எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஆக எங்க குடும்பம் 4 பேர். 4 பேரா? என்னையும் சேர்த்தா? ஏன் ஒண்ணு சரி 4 பேர் சொல்றீங்க. தப்பு 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 3 பேர். உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு என்னங்க கவலை? வேற யார பத்தி கவலை? பத்தி தான். பொண்ணை பத்தியா? இது ஏன் பொண்ணை பத்தியா? அம்மா, கொடைக்கானல்ல நாம நல்ல காத்து வாங்க வந்திருக்கோம். இந்த மாதிரி கெட்ட காத்தெல்லாம் படக்கூடாது. வா உள்ள போ, வெளியே விடு. மூஞ்சப்பா கோமாளி, கண்ணை புடிங்கி போடுவேன். பாக்குற ஓடுற. அன்புள்ள மகன் ஆனந்துக்கு உன் தாய் மங்களம் எழுதி. நான் இங்க சௌக்கியமா இருக்கேன். ஆனா மனசுதான் வேதனைப்படுது. நீ நடனம் ஆடுறேன்னு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ இல்லாம வீடே வெறிச்சிட்டு கிடக்குது. உன்னை பார்க்கணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால சீக்கிரம் வந்துடுப்பா. ஆனந்த், தினமும் வேளா வேளைக்கு ஒழுங்கா சாப்பிடணும், நேரத்தோட தூங்கணும், மறக்காம எல்லா சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சீக்கிரம் வந்து சேரப்பா. சரிம்மா.